வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாப்பிக்கு, விசேஷ நாட்களில் தலைவர்கிட்ட தொண்டர்கள் போய் வாழ்த்து பெறுவது அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம். புத்தாண்டு அன்னைக்கும் அது மாதிரியான நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. கட்சிக்காரங்க கட்சி தலைவர்கிட்ட போய் வாழ்த்து சொல்லி வாழ்த்தை வாங்கிக்கிறத தொடர்ந்து தான் நம்ம பார்க்குறோம். இந்த நியூ இயர் அப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களை ஹிந்து குழுமத்துடைய இயக்குனர் என் ராம் இருக்கார்ல, அவர் சந்தித்து புத்தாண்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. சிஎம் ஆஃபீஸ் அது சம்பந்தமாக புகைப்படங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஹிந்து குழும இயக்குனர் என் ராம முதல்வர் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் ஆஃபீஸ் பதிவு போட்டிருக்காங்க. பாஜக சொல்றாங்க, ஹிந்து என் ராமுக்கு வயசு 80 வயசு, முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு 72 வயசு. அதாவது வயது மூப்பில் இருக்கிறவங்கள்ட்ட தான் வயது கம்மியாக இருக்கிறவங்க வாழ்த்து வாங்கணும். ஹிந்து என் ராம முதல்வர்கிட்ட வாழ்த்து பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி குறிப்பு வந்திருக்கு. ஹிந்து என் ராம நடுநிலையான ஒரு ஜேர்னலிஸ்ட், நடுநிலையாளர் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் இது மாதிரி தமிழக மீடியாக்கள் உருட்டிக்கு இருக்காங்க. அண்ணாமலைக்கு எதிராக ஹிந்து என் ராம போராட்டம்லாம் நடத்தினார். அது எப்படி எங்களை எல்லாம் நீங்கள் அச்சுறுத்தலாம், எப்படி மீடியாக்களை இழிவாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம்லாம் நடத்தினார். ஆனால் இன்னைக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட் மாதிரி ஹிந்து குழுமத்துடைய இயக்குனர் மாதிரியா என் ராம் நடந்துக்கிறாரு. முதல்வர் வாக்கிங் போகும்போது புகைப்படம் எடுக்கிறாரு. முதல்வரோடையே தான் அடிக்கடி பார்க்க முடியுது ஹிந்து என் ராம. நியூ இயர் அப்போ கட்சிக்காரங்க மாதிரி தொண்டர்கள் மாதிரி போய் வாழ்த்து நேரடியாக போய் வாழ்த்து வாங்கிக்கிறாரு. இதெல்லாம் ஜேர்னலிஸ்ட் பண்ணக்கூடிய வேலையா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகலாம் கொந்தளிக்கிறாங்க. இன்னொரு பக்கத்து பார்த்தீங்கன்னா செந்தில்வேலு முதல்வரை சந்திக்கும் போது மாநில சுயாட்சி அப்படின்னு முரசொலிமாறன் எழுதின புத்தகத்தை ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்கியிருக்காரு. சமீபத்தில் யாரு நாஞ்சில் சம்பத் இருக்கார்ல, அவர் செந்தில்வேலை தான் ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நுழைஞ்ச ஒருத்தர் இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காரில் வராரு, சொந்த ஊரில் எத்தனையோ கோடிக்கு ஒரு பெரிய பில்டிங் கட்டிக்கிருக்காரு அப்படின்னு மறைமுகமாக இந்த செந்தில்வேலை தான் குறிப்பிட்டாரு நாஞ்சில் சம்பத்து அப்படின்னு ஒரு டிபேட் ஓடிக்கு இருக்கு. திமுக அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பேசியே பெரிய அளவில் சம்பாதிச்சிட்டாரு லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸில் செந்தில்வேலு அப்படின்னு பாஜக நேரடியாக செந்தில்வேல் மேலே விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இதில் செந்தில்வேலை இன்னும் தமிழக மீடியாக்கள் பத்திரிகையாளர் அப்படின்னு தான் குறிப்பிடுறாங்க. அவர் கட்சிக்காரங்க மாதிரி புத்தாண்டுக்கு முதல்வரை சந்தித்து வாழ்த்து வாங்கிட்டு இருக்காரு. திமுகவுடைய அண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இன்னும் செந்தில்வேலை குறிப்பிடும்போது பத்திரிகையாளர் அப்படிங்கிற டேர்மை யூஸ் பண்ணுறாங்க தமிழக மீடியாக்கள். அது செந்தில்வேல் மட்டும் கிடையாது, இந்திரகுமார் தேரடி இருக்காருல்ல, அவர், மில்டன், ஜீவசகாப்தம், இவங்க எல்லாரையும் குறிப்பிடும் போதும் பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் அப்படின்னு தான் குறிப்பிடுறாங்க. இவங்கெல்லாம் திமுக தொண்டர்களை விட அதிக அளவு திமுக மேலே ஸ்டாலின் அவர்கள் மேலே பாசம் வச்சிருக்காங்க. திமுக என்ன தவறு பண்ணாலும் திமுக ஆட்சியில் ரொம்ப சூப்பராக நடந்துக்கிருக்கு ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போடுறவங்க. ஸோ இவங்க எப்படி பத்திரிகையாளர் கூடைக்குள்ளே வருவாங்க? இவங்க ப்ரோ டிஎம்கே பர்சன், திமுக ஆதரவாளர்னு போடணும், இல்லை திமுக காரங்க அப்படின்னே போடணும். அதை விட்டுட்டு பத்திரிகையாளர்னு போடுறது சரியா அப்படிங்கிற ஒரு பெரிய டிபேட் நடந்துருக்கு. ஃபெலிக்ஸ் இருக்காருல்ல, ரெட் பிக்ஸில் இருந்தார்ல, அவர் தாவே காலில் சேர்ந்துருக்காரு. சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு. அதில் கிளியராக ஒரு விஷயம் சொல்கிறாரு, இனிமே என்னை ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெப்ரசென்ட் பண்ண முடியாது எங்கேயும். ஃபார்மல் ஜேர்னலிஸ்ட், முன்னாள் பத்திரிகையாளர் அப்படின்னு தான் குறிப்பிட முடியும். ஒரு கட்சி சார்பு எடுத்ததுக்கப்புறம் எப்படி அவங்க நடுநிலையாக இருக்க முடியும்? ஃபெலிக்ஸ் சொல்கிறது இந்த விஷயத்தில் 100% சரிதான். ஒரு கட்சி சார்பு எடுத்ததுக்கப்புறம் எந்த சூழல்லையும் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடக்கூடாது. ஆனால் செந்தில்வேலு, இந்திரகுமார் தேரடி, மில்டன், ஜீவசகாப்தம், ஹிந்து என் ராம, இவங்க எல்லாத்தையும் பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் அப்படின்னு தான் தமிழக மீடியாக்கள் குறிப்பிடுறாங்க. இதன் பின்னாடி என்ன சூழ்ச்சி இருக்குது அப்படிங்கிறத எதிர்கட்சிகள் கேள்விகள் எழுப்புறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, நாம் தமிழர் கட்சியினர் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக பேருந்து நிலையத்துக்கு போய் கவர்மெண்ட் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படிங்கிற ஸ்டிக்கரை பரவலாக ஒட்டியிருக்காங்க. ஏன் கவர்மெண்ட் பஸ்ஸில் தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் இல்லை? நம்ம பக்கத்து மாநில அரசு பேருந்துகளை பாருங்கள், அந்த மாநிலத்துடைய பெயர் டெஃபினட்டாக இருக்குது. ஆனால் ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அப்படி மட்டும்தான் இருக்கே தவிர தமிழ்நாடு அப்படின்னு போடுறதுல என்ன தயக்கம் இவங்களுக்கு அப்படின்னு நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நேற்று திடீர்னு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே புகுந்து எல்லா பஸ்லையும் பரவலாக தமிழ்நாடு அப்படிங்கிற ஸ்டிக்கரை ஒட்டியிருக்காங்க. இது ஒரு பெரிய கவனம் பெறுது. எல்லாம் ஓகே தான். போகிற போக்கில் திடீர்னு பிரைவேட் பஸ்ஸு 2-3 பிரைவேட் பஸ் மினி பஸ்லையும் ஒட்டியிருக்காங்க ஸ்டிக்கரை. அதை மட்டும் தவிர்த்திருக்கலாம்லனே அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியை போகிற போக்கில் பாஜகவினர் சில பேர் கிண்டல் பண்ணுறாங்க. சரி, கவர்மெண்ட் பஸ்ஸில் ஒட்டினீங்க, சரி ஓகே கரெக்டு, பிரைவேட் பஸ்ஸில் எதுக்காக ஒட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணுறாங்க. இது 2. மூணாவது டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு வீடியோ ஒன்று வைரலுங்க. வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய சிஆர்எஸ் சோதனை நடந்திருக்கு.
கிளாஸ் டெஸ்ட்டும் சக்ஸஸ் ஆகிருக்கு. கிளாஸ் டெஸ்ட்னால் என்ன? ட்ரெயின் வேகமாக போகும்போது ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணீரை எடுத்து வச்சுருவாங்க. அந்த கிளாஸை விட்டு தண்ணீர் வெளியே வரக்கூடாது, ஒழுங்கக்கூடாது, ஸ்மூத்தாக போகணும். அதான் கிளாஸ் டெஸ்ட்டு. அதுவும் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. அது சம்மந்தமாக வீடியோ 180 km/h ஸ்பீடை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயின். கிளாஸ் டெஸ்ட்டும் பாஸ் ஆகிருக்கு. அது சம்மந்தப்பட்ட வீடியோ வெளியாகி வேறு லெவலில் ட்ரெண்ட் அடிச்சிருக்கு. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.